சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, பாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும். இப்போ இந்த செகண்ட் கம்மிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல, கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது இயேசு வரப்போறாரா, இவ்வளோ சீக்கிரமாவா, டைம் கம்மியாக இருக்குதே, நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்பா. இருறா பண்ணலாம் அண்ணே, இயேசு வந்துட்டா அப்புறம் என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ, ஏதாவது பண்ணணும் ஏதாவது. இருறா, அவனை கட்டுப்படுத்துறதா இப்போ ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பாருங்க, அடிக்கிறவன் கூட சும்மா இருப்பான், அடிக்காதவன் திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்துறீங்களா, அவனை 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போவாதரா போவாதரான்னு. அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு. இருடா போலாம் அண்ணே, ஆத்துமா அழியுதுனேம்பா. இருடா, ஆத்துமா அழியிறது நம்மளை விட அவருக்கு அழுகு ரொம்ப ஜாஸ்தி, அவர் ஆள் வச்சிருக்கிறாரு, போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு 4-5 வருஷம் இவனை ரெடி பண்ணி தான் அனுப்பணும். சில நேரத்தில் கை பரபரன்னும் துருத்துருன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லணும். உடனே பாஸ்டர் மேலே கோவம் வரும், பாஸ்டர் என்னை பயன்படுத்த மாட்டாரு, எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிமா. டேய், தாளந்துலாம் இருக்குடா, எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, சாமுவேலை அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவீதை என்ன வாக்கிட்டாரு, ராஜா வாக்கிட்டாரு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தார். அது வரைக்கும் தாவீதுக்கு பிராக்டிஸ். ஏன் தெரியுமா, அன்னைக்கே ராஜாவாக்கினா என்ன ஆகும் தெரியுமா, அன்னைக்கே ராஜாவாக்கிட்டானா சவுலை விட மோசமான ராஜாவா தாவீது மாறிடுவார். அந்த மெச்சூரிட்டி வரணும், ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும், அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும். அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க சொல்லுவார். அப்போ ஆண்டவர் பயன்படுத்துவார். சபைக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும், உடனே ஏதாவது பண்ணோம். பாஸ்டர் போய் கேட்பாங்க, பாஸ்டர் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா. பாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த பாய் எடுத்து போடு. என்னது பாய் போடுறதா, எனக்குள்ள 4 தீர்க்கதரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. எங்கள் பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பாக நடத்துகிறாரு எல்லாரையும், எங்கள் பாஸ்டர்லாம் சுத்தம், அவர் இவங்களாவது வாப்பான்லாம் கூப்பிட்றாரு, எங்கள் பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு, அவனை கூப்பிடு அப்படிம்பார். போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பார். செகண்ட் வேர்டு இதோ அவர் உட்காந்துருக்கார் பின்னாடி ஒருத்தர், நான் அவர் சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். அவர் செகண்ட் செஷன் பேசுவார், நான் அவர்கிட்ட தான் இருந்தோம், ஒன்றா தான் ஒரே வந்தோம். அவர் பேசும்போதே டே, அவர் கூப்பிடும்போதே எடே இங்கே வாடே அப்படிம்பார். கூப்பிடும் போதே அப்படி தான் கூப்பிடுவார். ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன்பார். அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுகிறதே இல்லை. நல்லா நான் ஆமாம் நிஜமாக தான், அவர் நீர் வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன், பிரைஸ்லான்ட்டு போயிடுவேன். ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாருனா கதை முடிச்சு, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம். அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தோம். 1992லேருந்து 2004 வரைக்கும் 12 வருஷம். நீங்களா சேரில் உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம், உட்காந்து டைரி எழுதுவோம். அந்த 12 வருஷம் கர்த்தர் கொடுத்த ப்ராக்டிஸ் தான் இந்த 23 வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, உடனே பரபரன்னு உடனே செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் வெயிட். நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும். உனக்கு பொறுமை இருக்காது. சில நேரத்தில் என்ன தோணுன்னா, எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு, உனக்கு 2 பாட்டு கொடுப்பாரு, அல்லது ஒரு வரம் கிரியை செய்யும், யாருக்கோ ஜெபம் பண்ணியிருப்பேன் ஹீல் ஆகிடும், யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கும் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதெல்லாம் ரைட் டைம், அதெல்லாம் ரைட் டைம். நீ வெயிட் பண்ணணும். உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா, கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, உடனே யூடியூப்ல ஏற்று, உடனே ஃபேஸ்புக்கில் ஏற்று. கவனிச்சுக்கோங்க, உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம். அந்த பாட்டால் கர்த்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம். உனக்கு என்ன தோணுது, லைக்ஸ் பார்க்குறாங்க, இன்றைக்கெல்லாம் அதுதான், லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், வியூஸ் இம்பார்ட்டன்ட். பேசும்போதே என்ன சொல்கிறாங்க, இத்தனை லட்சம் வியூஸ், இத்தனை. சினிமாக்காரனை போய் பாருங்க, மில்லியன்ஸில் வியூஸ் போகுது. ஒருத்தன் கேம்ஸ் நடத்துகிறான், அவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக 107 மில்லியன் ஆமாம் பார்க்குறாங்க, அவ்வளோ பார்க்குறாங்க. அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்கு, வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் ஊழியம், உன் அழைப்பு உனக்குரியது, யூனிக். அதை கர்த்தர் உனக்காக மட்டும் வச்சது, அதை கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஜஸ்ட் வெயிட். அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க, காலேஜ் முடிச்ச உடனே போவீங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க. பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன்,
கர்த்தர் உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு, உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. நீயா போய் அவசரப்படாத, நீயா போய் நல்லா பாடுறாரு. ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த மேலே பாடுறாரே ஒரு பிரதர், ஆமாம் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறார். மேலே பாடுற பிரதர் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறார். நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு. அவர் சொன்னார், நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. யாரை? என் ஒய்ஃபை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் காட்டியிருப்பார்? புரியுதா? சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும். அப்படியே இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே. சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு, அதைத்தான் பண்ணுவேன், இல்லைனா செத்து போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது, பண்ணாதான் சாவ போகிறான், டெய்லி சாவான். அவனே 3 மாதம் கழிச்சு வந்து நம்மகிட்டே சொல்லுவான், ஃபஸ்ட்டு உங்கள் பேச்சை நான் அன்னைக்கு கேட்கல. ஏன்டா கேட்கல? நாங்கள் தான் சொன்னோமே, அனுபவசாலி சொல்கிறோமே, கேட்க வேணாம். அப்புறம் நாங்களும் அந்த கதவு கிட்ட நின்று கதறோம், உள்ளே போயிடாத உள்ளே போயிடாதன்னு. உள்ளே போயிடுறான். அப்புறம் கதவை அடைக்கப்பட்ட பிறகு தட்டுறான், திறக்க முடியாது. அவ்வளோதான், உள்ளே போகிற வரைக்கும் தான் மரியாதை. போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளாக ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாராம். சொல்கிறான், சாட்சி சொல்கிறான், மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒன்றும் மேட்ரிமோனியில் அப்படி நடத்துகிற ஆள் இல்லை. சிலர் சொல்கிறான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார், நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக ஆண்டவர் சர்ச்சு நடத்துகிறாரு, வேறு என்னடா நடத்துகிறாரு? 2 வருஷமாக அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா? இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எப்படி அனல் ஊத்தாது, அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில் நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்கே கர்த்தர் செலெக்ஷன் போர்டும் வைக்கல, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லலை. இங்கே வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.